இன்றைக்கு மிக மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்ற முதலாவது விடயம் இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் சலே தனது உண்ணா தவிர்ப்பை இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை பகிர்ந்தார் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது நபிகள் நாயகத்தை இழிவாக பேசினார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் இப்பொழுது சவுதியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்னணி தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம். அதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரது மகன் கோடிக்கணக்கான சுங்க வரிகளை செலுத்தாது வாகனங்கள் பலவற்றை இறக்குமதி செய்திருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற தகவலையும் பார்க்க போகிறோம். அதே வேளையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு என்ன ஆகப் போகிறது, ஏன் அவர் தான் ராஜினாமா செய்ய போகிறேன் என்று தெரிவித்து வருகிறார். இதன் பின்னணியில் பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பாக ஆராயப் போகிறோம். வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு முழுமையான விடயத்துக்குள்ளே வருவோம். என்னென்று சொன்னால், இந்த முன்னாள் அரசாங்கத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம், இது அரசாங்கத்தை சார்ந்த ஒரு செய்தி ஊடகம் ஒன்றிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அரசாங்கத்தில் இருக்கின்ற சுங்க வரி செலுத்தி இறக்குமதி செய்ய வேண்டிய வாகனங்கள் பலவற்றை எந்த விதமான சுங்க வரிகளும் செலுத்தாது அரசாங்கத்தில் ஒரு மோசடியை செய்து அந்த வாகனங்களை, அதாவது கோடிக்கணக்கான பெறுமதியான வாகனங்களை அவர் இறக்கியிருக்கிறார் என்றும், அதனால் சுங்கவரி திணைக்களத்துக்கு வர வேண்டிய பல்வேறுபட்ட அரச வருமானம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக இப்பொழுது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. யார் அந்த ஜனாதிபதியின் மகன்? அந்த விடயத்தை அந்த நிறுவனங்கள் வெளியிடவில்லை. ஆனால் சிஐடி இவை தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட ஜனாதிபதிகளின் மகன்கள் இருக்கிறார்கள். அவர் யார் என்பது வெளியிடப்படவில்லை. வெளியிடப்படுகின்ற வேளைகளை நாங்கள் அவர் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது சிஐடி விசாரணைகளை முடித்திருக்கிறது என்று சொல்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. எனவே மிக விரைவிலே இதுவும் ஒரு கைதாக இடம்பெறும். அதுவும் ஒரு என்ன சொல்லப்படும், முன்னாள் ஜனாதிபதிகளின் மகன்கள் கைது என்றால் இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்று சொல்லப்படும் என்ற கணக்கிலே தான் வருகிறது. பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று. இதுபடி இருக்கிற நிலைமையில் நேற்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். இந்த பிள்ளையான் தெரிவித்திருக்கின்ற கருத்து, ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் வாய் போல அவர் சொல்கின்ற விடயங்களும் பொய்யாக இருக்கின்றன என்பது போன்று பிள்ளையான் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே என்பிபி கட்சியைச் சேர்ந்த இப்பொழுது அரசாங்கத்தில் இருந்து வருகின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், பிள்ளையான் பல்வேறுபட்ட கொலை சம்பவங்களோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை அவர் இன்றைய தினம் தெரிவித்து, எனவே இவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குற்றங்கள் தொடர்பாக பிள்ளையான் குற்றம் செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படும். எனவே பிள்ளையான் இவ்வாறான கருத்துக்களை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் என்பிபி கட்சியைச் சேர்ந்த பலர் பிள்ளையானின் இந்த கருத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களை இப்பொழுது தெரிவிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். எனவே பிள்ளையான் தொடர்பாக விசாரணைகளிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை தெரிவித்திருக்கிறார், இவர் கொலையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று வருகிற வழியில் இனி இவை தொடர்பாக பேசுவதில் எந்தவித பிரயோசனம் இல்லை என்று எங்களுக்கு தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால், இது நீதிமன்றத்தில் இருக்கின்ற விவகாரம். எனவே நீதிமன்றம் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்புவோம். சரி, இவை இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே 20 நாட்களாக உண்ணா நோன்பிருந்த சுரேஷ் சலே உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இவர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு உட்படுத்துகின்ற விதங்கள் சரியில்லை என்று சொல்லியும் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் இவர் இந்த உண்ணா நோன்பை மேற்கொண்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இவரது உண்ணாவிரதம் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், இவர் வாயால் சாப்பிடவில்லை தவிர இவருக்கான உணவுகள் எல்லாம் டியூப் மூலமாக இவருக்கு செலுத்தப்பட்டு கொண்டிருந்தன. மருந்துகள் எல்லாம் இவர் சாக விடுவதற்கு நீதிமன்றம் தயாராக இல்லை. எனவே மருத்துவர்கள் இவரை காக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், இவர் 20 நாட்களாக போராடி பார்த்தால் எதுவும் சரிவரவில்லை. எனவே இந்த போராட்டத்தை கைவிட வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் இப்பொழுது வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தரணிகளின் பணிப்பின் பேரிலே அவர் தனது உண்ணாவிரதத்தை கைவிடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட
அவர் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இவர் நீதிமன்றத்துக்கு இனி வர தேவையில்லை என்பது போன்றும் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நீதிமன்றத்துக்கு ஒருவரை அழைத்து வருகின்ற வேளையில் அங்கே பல்வேறுபட்ட உடற்பரிசோதனைகள் இடம்பெறும். ஆடைகள் களையப்பட்டு அவர்கள் பரிசோதிக்கப்பட்டு தான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவார்கள். அப்படி இருக்கின்ற நிலைமையில் இவர் அதற்கு எதிராகவும் தான் துன்புறுத்தப்படுகிறேன் என்று ஒரு வழக்கை போட்டிருந்த காரணத்தினால் நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் நீதிமன்றத்துக்கு வர தேவையில்லை, குற்றப்புலனாய்வு பிரிவிலே நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்பது போன்று இப்பொழுது தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் இவரது வழக்கு விசாரணை ஒன்றும் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர் எதை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்தாரோ, அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருக்கிற சாணி அபேசகரவை அந்த பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதாக தெரிவித்தே இவர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலும் குற்றவாளியாக இருப்பவர்களது கோரிக்கைகளை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சட்டம் படித்தவர்கள், பெரிதாக ஒரு அரசியல் புலனாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு புலனாய்வு அதிகாரி, இவருக்கு இவ்வாறான சட்டங்கள் செல்லாது என்பது தெரியாதோ இன்னும் தெரியவில்லை, அல்லது காலத்தை இழுத்தடித்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி பல்வேறுபட்ட பச்சாத்தாபங்களை பெற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு மக்கள் போராட்டம் மூலமாக இந்த அரசாங்கத்தை மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை சுரேசலையை வைத்துக்கொண்டு பின்னணியில் ஹம்மபில போன்றவர்களால் மேற்கொள்ளப்பட்டதா என்ற கருத்தும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது சொன்னால், உங்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரை மாற்ற முடியாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் யாருமற்ற ஒரு இடத்தில் நீதிவானிடம் தான் பல்வேறுபட்ட விடயங்களை குற்ற ஒப்புமூலத்தை குற்ற வாக்குமூலத்தை அளிக்கப் போகிறேன் என்பது போன்று இன்றைய தினம் சுரேசலை தெரிவித்திருந்த வழியில் அதையும் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. என்ன குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்குவதாக இருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் வழங்க முடியாது, நீங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் சென்றுதான் அவற்றை வழங்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி எந்த ஒரு வழியும் செய்ய முடியாது, சாணி அபேசகரிடம் சென்று குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு சுரேசலை வந்திருக்கிறார். அது தவிர அவரது மடி கணனியும் கையடக்க தொலைபேசியும் இவர் கைது செய்யப்பட்ட வேளையில் இவரது வாகனத்தில் இவை இரண்டும் இருந்திருக்கின்றன. இது தனது மகளினுடையது என்று சுரேசலை தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அதற்குரிய பாஸ்வேர்டை கொடுப்பதற்கு இவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த கையடக்க தொலைபேசியும் லேப்டாப்பும் இணைக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவை தொடர்பாக அதற்குரிய கடவுச்சீட்டுக்களை உடனடியாக போலீசாருக்கு வழங்க வேண்டும் என்பதாக நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. இனி சுரேசலே அதே ஹதிதான். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கதிர்காம யாத்திரைக்கு சென்ற சுப்பிரமணியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாய், அந்த நாய் துன்புறுத்தப்பட்டது ஒரு இளைஞனால் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த இளைஞர் சார்ந்த மார்க்கம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களிலே பரவி இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. சமூக வலைத்தளம் இருக்கிறது என்பதற்காக நாங்கள் எதையும் கதைத்து விடக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு எதிர்ப்பதிவை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையைச் சேர்ந்த ஒரு இளைஞன் இப்பொழுது சவுதி அரேபியாவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது அந்த நாட்டினுடைய சட்டம் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கான குற்றங்கள், இவரது குற்றம் தொடர்பான ஒரு முறைப்பாடு இலங்கை நாட்டிலிருந்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு அவர் அந்த பதிவை அளித்துவிட்டு மன்னிப்பு கோரியிருந்தாலும் கூட அந்த நபிகள் நாயகத்தை இழிவாக பேசிய அந்த செயற்பாடு அந்த நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருக்கிறது. அது நபிகள் நாயகம் என்று மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு சமயத்தையும் நிந்திப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அவரவருக்கு அவரது சமயம் நம்பிக்கை மிக்கதாக இருக்கிறது. எனவே ஒரு சமயத்தையோ அல்லது அந்த சமய தலைவரையோ இழிவுபடுத்துகின்ற வகையில் கருத்துக்களை வெளியிடுவது எந்த நாட்டிலும் ஒரு குற்றமாகத்தான் பார்க்கப்படும். அது தனியே சவுதி அரேபியாவில் மட்டுமன்றல்ல, இலங்கை போன்ற நாடுகளிலோ அல்லது நாங்கள் வசிக்கின்ற இந்த கனடா போன்ற நாடுகளிலோ அவை சமயங்களை இழிவுபடுத்தக்கூடாது என்கின்ற விடயம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்ட அந்த இளைஞன் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிகவும் வறிய குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞன் இலங்கையிலிருந்து கட்டுமான பணிக்காக அங்கே சென்று பல்வேறுபட்ட கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு இலங்கையினுடைய பட்டதாரி இளைஞன் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளைஞனுக்கு அந்த நாட்டினுடைய சட்டத்திட்ட அடிப்படையில் தண்டனைகள் வழங்கப்படும் என்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அவை தொடர்பாக பல்வேறுபட்ட வாத விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த நாட்டு சட்டத்தில் அவரை தண்டிப்பது முறையா இல்லையா என்பது தொடர்பான வாதங்களும் இடம்பெற்ற வண்ணம் தான் இருக்கின்றன. இலங்கை நாட்டிலே இவர் தொடர்பான முறைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கலாம் என்று சொல்கின்ற ஒரு சில நபர்கள் இருந்தாலும் கூட அந்த நாட்டுக்கு இங்கிருந்து அந்த குற்றத்தை
அனுப்பியிருப்பவர்கள் சற்று சிந்தித்திருக்க வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே அவருக்கு அந்த குற்றத்தை அங்கே குற்றமாக அறிக்கை செய்தவர்கள் இனி மனமு வந்து அந்த இளைஞனது விடுதலைக்கு ஆவணம் செய்யப்பட வேண்டும் என்பதாக சமூக வலை கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த டிக்டாக் வலைத்தளத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட சண்டைகள், குளறுபடிகள், அதனால் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட உயிரிழப்புகள், இவற்றுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களை கைது செய்கின்ற அதிகாரம் அந்தந்த நாட்டினுடைய போலீசாருக்கு இருக்கிறது. நீங்கள் டிஸ்பிளேயிலே ரவுடித்தனம் செய்வது, டிஸ்பிளேயிலே சண்டித்தனம் செய்வது எல்லாம் அந்தந்த நாடுகளிலே குற்றமாக பார்க்கப்பட்டு நீங்கள் கைது செய்யப்படலாம் என்று கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே மிக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த இளைஞனின் விடுதலைக்காக முஸ்லீம் நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது அவர் சார்ந்திருக்கின்ற மதம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு உயிர் எல்லா மதங்களாலும் காப்பாற்றப்பட வேண்டும். எனவே அவர் ஏதோ தெரியாமல் செய்திருக்கிறார் என்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார். எனவே மன்னிப்பது மனித உயர்வான பண்பு. எனவே அவரை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கின்றேன், நீங்களும் பிரார்த்தியுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு மதங்களையும் இழிவுபடுத்தி அந்த மத தலைவர்களை இழிவுபடுத்தி கருத்துக்களை பதியாதீர்கள் என்றும் தெரிவித்துக் கொண்டு, நான் போடுகின்ற ஒரு சில வீடியோக்களின் கீழே வந்து இன்னொரு சமயத்தை தாக்கி அந்த நபர்களால் சில போஸ்டர்கள் பதிவிட்டு வரப்படுவதை அண்மையாக நான் பார்த்து வருகிறேன். நான் அவற்றை அகற்றி விடுகிறேன். எனவே தயவு செய்து அந்த சமய தலைவர்கள் மீது உங்களுக்கு ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் நேரடியாக அவரிடம் சென்று தெரிவியுங்கள். இன்னொருவரது செய்திக்குறிப்பில் வந்து கருத்து தெரிவிக்கின்றேன் என்ற வகையில் இன்னொரு விடயத்தை கொண்டு வந்து திணிப்பதை சற்று தவிர்த்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்த விடயத்துக்குள்ளே வரலாம். அண்மை காலமாக வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற ராமநாதன் அர்ச்சுனா தான் பதவி விலகப் போகிறேன், தனது பதவியை இன்னொருவருக்கு கொடுக்கப் போகிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் மாகாண சபை தேர்தல் நோக்கி நகரப் போகிறேன் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்து வருவதை நாங்கள் எல்லோரும் சமூக வலைத்தளமாக பார்த்திருக்கின்றோம். நாடாளுமன்றத்திலே அவர் பேசிய பேச்சுக்கள் மீது பார்த்திருக்கிறோம். எங்கே அமர வேண்டும், யாருக்கு பக்கத்தில் அவர் அமர வேண்டும் என்கின்ற விடயமும், யாரை தான் அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டு வரப்போகின்றேன் என்கின்ற விடயத்தை கூட அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களது முகத்துக்குத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், நீங்கள் விரும்பிய நபர்களை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே விட முடியாது என்று மக்கள் கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த ராமநாதன் அர்ச்சுனா இதற்காக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார் என்பதை பார்க்க முனைவோமாக இருந்தால், உங்கள் பலருக்கு தெரியும், கடந்த ஜூலை மாதம் ஒரு வழக்கு விசாரணை ஒன்று வந்திருந்தது. அந்த வழக்கு விசாரணையிலே ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என்பதை தெரிவித்து சமூக செயற்பாட்டாளர் ஒருவரால் ஓசல ஹேரத் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரினால் இவர் மீது வழக்கு பதியப்பட்டிருந்தது. அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையில் அதாவது நாளைய தினம் 2ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நீதிமன்றத்துக்கு வருகிறது. இந்த நீதிமன்றத்திலே தீர்ப்பு இவருக்கு எதிராகத்தான் வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர் ஒரு வைத்தியர், உங்கள் பலருக்கு தெரியும், இவர் ஒரு அரச வைத்தியர். இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி அரசாங்க வேலை செய்து வருகின்ற ஒரு நபர் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வைத்தியராக இருந்த ராமநாதன் அர்ச்சுனா அந்த பதவியில் இருந்த காலத்திலே அந்த பதவிக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது எல்லாத்தையும் நாங்கள் அந்த வேளைகளில் பேசியிருக்கிறோம். எனவே அந்த பதவிக்கு வருவதற்கு இடைப்பட்ட காலத்திலே இவர் மீது ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இவர் தற்காலிகமாக அந்த பதவியிலிருந்து நிறுத்தப்பட்ட காலகட்டத்தில் தான் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இவற்றை தெரிவித்தே இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று ஓசல ஹேரத் அந்த வழக்கினை தொடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் நாளைய தினம் அதற்குரிய தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னரே இவர் தனது பதவியை ராஜினாமா செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார் போல் இருக்கிறது. ஆனால் அவர் இலங்கையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்போது இந்தியாவில் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் சார்பில் சட்டத்தரணிகள் தோன்றி மேலும் காலத்தை கேட்பார்கள் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறுபட்ட விடயங்கள் இவற்றின் பின்னணியிலே எழுந்திருக்கின்றன. என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற சிறப்புரிமையை வைத்துக்கொண்டு எதையும் கதைத்து விடலாம் என்று கதைத்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இனி அது ஒரு கூடாத காலமாகத்தான் போக போகிறது. இனி இவர் எதை கதைக்கப் போகிறார், என்ன பேசப் போகிறார் என்பனவற்றை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம். ஆனாலும் கூட இதன் பின்னணியில் ஒரு சூட்சுமம் மறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவரது உதவியாளர் என்று வைத்திருக்கின்ற அந்த பெண்ணை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே அமர்த்திவிட்டு இவர் மீண்டும் அந்த மாகாண சபை தேர்தலூடாக வந்து
மாகாண சபை முதலமைச்சராக வருவதற்குரிய செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலம் கடந்து பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கின்ற நிலையில் கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசினா என்று வடிவேல் சொல்கின்ற பாணியில் தான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் என்று வருகின்ற அந்த சிறப்புரிமை பறிக்கப்படுமாக இருந்தால் இவர் மீது பல்வேறுபட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். உங்கள் பலருக்கு தெரியும், இவர் பல்வேறுபட்ட நபர்களுக்கு எதிராக செயற்படுகின்ற கருத்துக்கள், பல்வேறுபட்ட சமூக ஊடகங்களை வைத்துக்கொண்டு இவர் எழுதி வருகின்ற கொமெண்ட்ஸ் இவையெல்லாம் இனி உற்று நோக்கப்பட்டு இவர் மீது இனி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு எல்லாம் தெரிந்தது, தனக்கு சட்ட நுணுக்கங்கள் தெரியும் என்று சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் போட்டியிடலாமா என்கின்ற விடயம் ஏன் தெரியாமல் போனது என்றுதான் இப்போது பல்வேறுபட்ட விடயங்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றன. சரி உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.